சென்னை வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விசிகவினரால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 2 தரப்பினர் மீதும் எதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் கடந்த வாரம் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது அவரின் பின்னால் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பயணித்த கார் மோதியதாக கூறப்படுகிறது. இதற்கு ராஜீவ்காந்தி எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது அங்கு இருந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் வழக்கறிஞர்கள் ராஜீவ்காந்தியை கடுமையாக தாக்கினர். பின்னர் பார் கவுன்சில் அலுவலகத்திற்குள் சென்று தப்பிக்க நினைத்த போதும் அங்கு சென்றும் சிலர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்கினர். பார் கவுன்சில் அலுவலகத்தில் நடைபெற்ற வழக்கறிஞர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பார் கவுன்சில் தலைவருக்கு வழக்கறிஞர் கே. பாலு கடிதம் எழுதினார். இந்நிலையில் கடலூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் வழக்கறிஞர் கே. பாலுவுக்கு எதிராக சில ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த நிலையில் கே. பாலு உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தனக்கு எதிராக மிரட்டல் விடுத்தது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த மனுவை நீதிபதி சதீஷ்குமார் அவசர வழக்காக விசாரித்தார். அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் முகிலன் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 2 தரப்பினர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அப்போது நீதிபதி சதீஷ்குமார் ஒரு தரப்பு மட்டும் சேர்ந்து கொண்டு ஒரு வழக்கறிஞரை தாக்கியுள்ளனர். ஆனால் எதன் அடிப்படையில் 2 தரப்பு மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவ இடத்தில் இருந்து காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த விஷயத்தில் காவல்துறை அமைதியாக இருந்ததாகவேதான் கருதுவதாக கருத்து தெரிவித்தார். மேலும் சம்பவத்தை கட்டுப்படுத்த வேண்டிய தலைவர் அதற்கு பதிலாக தூண்டும் விதத்தில் செயல்படுவதாக தெரிகிறது என கருத்து தெரிவித்தார். மேலும் தாக்குதல் நடந்தபோது காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தனர் என கேள்வி எழுப்பினார். அதற்கு காவல்துறை தரப்பில் தாங்கள் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை மீட்டு பாதுகாத்ததாக தெரிவித்தார். இதனை அடுத்து உத்தரவிட்ட நீதிபதி சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பதிவாகியுள்ள CCTV கேமரா பதிவுகள் கைப்பற்றி காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும். சம்பவம் தொடர்பாக காவல்துறை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணை 2 வாரத்திற்கு தள்ளிவைத்தார்.